அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மார்ச் 18, 2024 திங்கட்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இயல். குடிப்பெருமைக்குரிய கடமையை செய்வதற்கு சோர்வடையவே மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை அப்படின்னு குடி செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 250 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்தியாவின் முதல் தபால் நிலையம், அதாவது 1774ஆம் ஆண்டு அப்போதைய வங்க மாகாண கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ் கொல்கத்தாவில் தொடங்கி வைத்த இந்தியாவின் முதல் தபால் நிலையம் 250 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இச்சாதனையை கொண்டாடும் வகையில் மார்ச் மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தபால் நிலைய ஊழியர்கள் நடத்தி வருகின்றனர் தெரிவிச்சிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்துக்கோங்க. கொல்கத்தா. எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 250 வருடங்கள். ஆரம்பித்தது எப்போனா 1774, 1774. அடுத்ததாக உமன்ஸ் பிரீமியர் லீக் WPL வந்து பெங்களூர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அப்புறம் தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக அறிவிக்கப்பட்டுள்ள பாரா வில்வித்தை வீராங்கனை ஷீதல் தேவின் தெரிவிச்சிருக்காங்க. சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனையும் அர்ஜுனா விருதாளருமான ஷீதல் தேவியை மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு BCCI இணைந்து இந்திய காது கேளாதோர் கிரிக்கெட் சங்கம் மற்றும் தில்லி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்துடன் இடையே மார்ச் 16ஆம் தேதி தில்லியில் உள்ள கர்ணசிங் மைதானத்தில் தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சி அடங்கிய கிரிக்கெட் போட்டி நடத்தியது. நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையர் யார் யார் பங்கேற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இளம் வாக்காளர்கள் உட்பட 2500 பார்வையாளர்கள் பங்கேற்றனர். அப்போது சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனையும் அர்ஜுனா விருதாளருமான ஷீதல் தேவியை மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதில் ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.